எச்ச வினை பற்றி பார்ப்போம். இந்த விகுதியானது முடிவடையாமல் முழுமை பெறாமல் குறையாக நிற்பது எச்சம் எனப்படும். அவை பெயரெச்சம் வினையெச்சம் என இருவகைப்படும். ஒரு எச்ச வினையானது பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். ஒரு எச்ச வினைச்சொல் வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஓடிய குதிரை. ஓடிய என்னும் எச்ச வினை குதிரை என்னும் பெயர் சொல்லை கொண்டு முடிந்திருக்கிறது. ஆகவே அது பெயரெச்சம். ஓடிய என்பது நடந்து முடிந்த செயல், அது இறந்த காலம். ஆகையால் இறந்த கால தெரிநிலை வினை பெயரெச்சம். அவ்வாறே ஓடுகின்ற நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்கால செயல். ஓடும் குதிரை எதிர்கால தெரிநிலை வினை பெயரெச்சம். ஓடாத குதிரை. ஓடாத என்பது எதிர்மறை, ஆனால் பெயரை கொண்டு முடிந்திருப்பதால் ஓடா எதிர்மறை பெயரெச்சம். இறுதியாக பார்ப்போம். வினையடியாக பிறந்துள்ளது, தொழிலையும் காலத்தையும் காட்டியுள்ளது. ஆனால் திணை, பால், எண், இடம் என்பவற்றை காட்டவில்லை. குறைவினையாக நின்று பெயரோடு முடிவடைவன பெயரெச்சங்கள் ஆகும். நீங்களும் உதாரணங்களை அமைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக நடந்த பையன், நடக்கின்ற பையன், நடக்கும் பையன். இன்னொரு வகை பெரிய ஆடு. இந்த பெரிய என்பது குறிப்பு வினை பெயரெச்சம் எனப்படும். அடுத்ததாக வினையெச்சம் பற்றி பார்ப்போம். இங்கும் குறையாக முடிந்துள்ள எச்ச வினை முடிவடைகிறது வினை சொற்களை கொண்டு. நடந்தாள், முடித்தான். வினை சொற்களை கொண்டு முடிவதால் வினையெச்சங்கள் ஆகும். இங்கு வினையடியாக பிறந்து தொழிலையும் காலத்தையும் காட்டி குறைவினையாக நின்று முற்று வினை கொண்டு முடிவதால் இவை வினையெச்சங்கள் எனப்படும். மேலும் உதாரணங்களை பார்க்கலாம். பதுங்கி பாய்ந்தது, நீந்தி கடந்தான்.